Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்கில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த ஃப்ளாட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இது வந்து ஷூ ரேக் வெளியே வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா மெயின் டோருக்கு வெளியே வந்து வச்சுருக்கோம். ஷூ ரேக் அப்படின்னாலே பேசிக்காக வந்து ஒரு 3x 3 இல்லைனா 2x 2 இல்லைனா ஒரு 4x4 அந்த மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து எடுப்பீங்க. பட் இன்னும் இது வந்து 7x3 வந்து பண்ணியிருக்கோம். 2x2 வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கேபினெட்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். இதோட யூசேஜ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுற ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விற்கிற மாதிரி இருக்கும். யூஸ் இல்லாத ஷூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல விற்கிற மாதிரி இருக்கும். யூஸ்டு கிளாத்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாக்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். இதோட கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேபினெட்ஸே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு யூனிட் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் பேஸ் பண்ணி தான் ஒரு பேக் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரோம்னா எங்கே வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெல்மெட் வந்து நம்ம வெளியேந்து வரோம் அப்படின்னா எங்கே வைக்கணும், கம்ப்ளீட்டாக வந்து அந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா வீடியோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். அந்த வீடியோவில் வந்து நான் என்னென்ன கேபினெட்ஸ் வந்து மேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். ஏன்னா ஷூ ரேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஷூ ரேக் இது. ஏன்னா 7 feet கிட்டே ஹைட் இருக்கும். ஒரு வார்ட்ரூப் சைஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இருக்கும். அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3.5 4 feetக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இது வந்து ஷூ ரேக். இந்த ஷூ ரேக் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது இந்த ஷூ ரேக்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 7 feet கிட்டே இருக்கும். இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 feet கிட்டே இருக்கும். இந்த சிட் அவுட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கணும். பட் ஏன்னா நம்ம கிளைண்ட் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகம், அதனால் வந்து கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கோம். நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பேன். அதனால் இதோட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 2 feet இருக்கும். இதோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் பேசிக்காக ஒரு 1 feet வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து குஷன் அந்த மாதிரி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா 1 feetன்றது வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா குவாட்ஸ் வந்து போட்டிருக்கும். நான் இங்கேருந்து காமிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக். 2 doors இது. 2 doors ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேஸ் கூட நீங்கள் ஓப்பனாக கூட விடலாம். பட் என்னென்னா அது உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து தெரியும் அப்படின்றதுக்காக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். விசிபிளாக வந்து தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது 2 doors வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும், கீழே வந்து ஃபுல் லென்த்துக்கு வந்து ட்ரா கொடுத்துருக்கோம். சிங்கிள் ட்ரா யூஸ்ட் கிளாத்ஸ் அந்த மாதிரி வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம். இதில் வந்து சாக்ஸ் வந்து வச்சுருக்கோம். இதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 doors, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ட்ரா வந்து ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி இருக்கும். மேலே வந்து 2 doors, கீழே வந்து 2 doors. இப்போ எந்த இடத்துல வந்து ட்ரா வைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து எதாக இருந்தாலும் ஃபில் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கும், அப்படி இல்லைன்னா மேலே இருக்கும். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்காது. ஒரு 3 feet 2.5 feet அவ்வளோதான் சைஸ் வந்து வைப்பாங்க. இது வந்து 7 feet இருக்கும். ஓவராலாக லென்த்து வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் வந்து 7 feet இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 doors. இந்த 2 doors வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். இந்த 2 doorsன்றது வந்து 3.5 feetல வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அது இதில் யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் லேமினேட்ஸ், க்ளாஸி லேமினேட்ஸ். உங்களுக்கு வந்து லைட்டாக வந்து க்ளாஸி ஃபினிஷிங் வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டார்க்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 inches கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 கலர்ஸ்ன்றது வந்து இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரஷ் கோட்டட் வந்து இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 2 கலர்ஸ்ன்றது வந்து இருக்கும். சேம் அதே மாதிரி தான் டாப்லேயும் சென்டர்லேயும் கீழே பேஸ்லேயும் வந்து அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம். கீழே இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 1 feet கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம்.
இந்த 1 ஃபீட் வந்து ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்கும், அது வந்து நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் அது தனியாக எடுத்து கேபினெட்ஸ்குள்ளே வைக்கணும். பட் என்னென்னா இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் வந்து வச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கலாம், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருக்காது. மேக்ஸிமம் நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷூ ரேக்ன்றது வந்து இருக்கும். பட் என்னென்னா அவங்க வந்து டோர் திறந்து உள்ளே வைக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது இல்லாமல் என்னென்னா அவ்வளோ பொறுமைன்றது வந்து யாருக்குமே கிடையாது. இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணிக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எடுத்து திருப்பி இதே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வச்சுக்கலாம். நீங்கள் வந்து கைவிட்டு எடுத்து கையால் வந்து உள்ளே வைக்கிற மாதிரி வந்து அவசியம் வந்து கிடையாது. அதனால் ஓப்பன் ஸ்பேஸ் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஷூ ரேக்ன்றது வந்து கொஞ்சம் பெருசாக வந்து பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஒரு ஸ்மால் சைஸில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 ரேக்ன்றது வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 ஃபீட்ன்றது வந்து ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ்டு ஸ்லிப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்மால் சைஸில் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்ன்றது வந்து வைக்கலாம். இதில் வைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதில் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் செப்பரேட்டாக இருக்கும். ஒன்று வந்து வாக்கிங் போகிறதுக்கு, ஒன்று வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக போடுறதுக்கு. ஒரு 4 ஷூன்றது வந்து உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் க்ளீனாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதே ஷூன்றது வந்து நீங்கள் வந்து நேராக வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு டீப் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து கிராஸாக வச்சுக்கோங்க. கிராஸாக வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து டெப்த்துன்றது வந்து இப்போ 8 இன்ச்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராஸாக வச்சிங்கனாலே 10 or 11 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கிடைக்கும். 11க்கு மேலேயே 12, 1 ஃபீட் வரைக்கும் கூட கிடைக்கும். 12, 13, 14 கிட்டே வந்து கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ வந்து கிராஸாக வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா இங்கே ஸ்பேஸ் இருக்கிறதுனால நாங்கள் 13 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து டெப்த்துன்றது வந்து வச்சுருக்கோம். ஏன்னா கிளைண்ட்டுக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து அவ்வளோதான் இருக்குது. இதுதான் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஷூ ரேக் வந்து நீங்கள் நார்மலாக வந்து ஒரு சின்ன சைஸில் அந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு பெரிய ஷூ ரேக். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். இது நீங்கள் லாங் வியூவில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதோடய ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். இந்த இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸ்ன்றது வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் வந்து சார்கோல் அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபாயில் யூனிட் வந்து உள்ளே வந்து பண்ணிட்டோம். பட் என்னென்னா இந்த வால் வந்து பிளாங்காக இருக்கும். ஃபியூச்சரில் வந்து டிசைன்ன்றது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் விட்டு வச்சுருக்கோம். இல்லைனா ஷூ ரேக்ன்றது வந்து கிளைண்ட் வந்து ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. நாங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து போதும் அப்படின்ட்டு. ஏன்னா பட்ஜெட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருந்தது. அதனால் ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஷூ ரேக் வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் ஷூ ரேக் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா சின்ன சைஸ் வந்து பண்ணாலும் இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸ் வந்து கொடுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே இருந்தால் ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இப்போ உள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடம் ஃபுல் ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளீனாகவே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்களேன், இங்கே வந்து ஒரு 3 பேர் தான் வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற ஹேண்டில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். இது வந்து ப்ரஷ் கோட்டட் இருக்கும். இதோட ஃபினிஷிங்ன்றது வந்து ஒரு சைடு வந்து பிளாக் கலரில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் யூஸ் பண்ணுற ஹேண்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சஸ் கிட்ட வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அவசியம் கிடையாது. இது வந்து பெரிய டோர் தான், இது எல்லாமே பெருசு தான். பட் என்னென்னா கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் வந்து நம்ம ஒரே ஹேண்டில்ன்றது வந்து கொடுத்துருக்கோம். இந்த வெண்டிலேஷன் வர மாதிரி ஃபிட்டிங்ஸ்ன்றது வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் பிளாக் கலரில். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதே கலரில் வந்து நீங்கள் ஸ்டீல் அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்டாக வந்து தெரியும். பட் என்னென்னா பிளாக்கில் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது. ஏன்னா லேமினேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து உடன் லேமினேட்ஸ்ன்றது வந்து வந்துடுது. இதுவே வந்து நம்ம லைட் கலர் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஹார்டாக வந்து தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.